வணக்கம். நான் உங்கள் சுப்புலட்சுமி. குழந்தை பிறப்பு அறிவியல் அந்த புக்க நம்ம தொடர்ந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அது என்ன டாபிக் அப்டின்னா, இலக்குகளை நிர்ணயிக்க உதவுங்கள். இலக்குகள் அப்டின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோல் அப்டின்னு சொல்லிட்டு இல்லையா? நம்மள்ல சில பேரு யார்கிட்டயாவது ஒரு கேள்வி கேட்போம். "என்னப்பா உன் லைஃப் எப்டிப்பா போயிட்டுருக்கு?" அப்டின்னு நம்ம கேட்போம். அப்ப சொல்லுவாங்க, "ஆஸ் யூசுவல்ப்பா எப்பவும் போல தான். அப்டியே போயிட்டுருக்கு. டே டு டே லைஃப் அப்டியே போகுது" அப்டிம்பாங்க. எத நோக்கி போகுது அப்டின்னு கேட்டா, நம்ம யாருக்குமே இப்போ பதில் சொல்ல தெரியாது. இல்லையா? ஏன்னா, இந்த இது கேட்டுட்டு இருக்கும்போது, கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கோல் இருக்கா? அப்டின்றத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. கோல் அப்டின்னா என்ன அப்டின்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்த கொடுக்கறதுக்காக, நமக்கு நாமே உருவாக்கிக் கொள்ற ஒரு நோக்கம் தான் கோல். கோல் இருந்தா மட்டும் தான், நம்ம வந்து அத நோக்கி நகர்வதற்கு ஒரு ஒரு திசை வந்து நமக்கு இருக்கும். நம்மளுடைய திசை வந்து அத நோக்கி நகரும். அதுக்கு ஒரு அர்த்தம் வந்து இருக்கும். நம்மளுடைய எண்ணம், அப்புறம் சொல், செயல் எல்லாமே அந்த கோல நோக்கியே நம்ம வந்து செயல்படுறதுக்கு உதவியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு பார்த்தோம் அப்டின்னா, இப்ப திருநெல்வேலிலருந்து நம்ம சென்னை வரணும். அப்டின்னா, நம்மளுடைய கோல் சென்னை வரணும். இதுக்கு வழி வந்து என்னலாம் சூஸ் பண்ணலாம்? ட்ரெயினா இருக்கலாம், பஸ்ஸா இருக்கலாம், ஃப்ளைட்டா இருக்கலாம், காரா இருக்கலாம். இந்த வழிகள நம்ம சூஸ் பண்ணி வரலாம். கோலே தெரியாம இருந்தோம். எங்க போறோம்னே தெரியாம இருந்தோம் அப்டின்னா, யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த ஆத்தர் வந்து இந்த டாபிக்ல சொல்றாரு. சரிதான்ப்பா, பெரியவங்களுக்கு ஓகே. குழந்தைங்களுக்கு என்னப்பா கோல் இருக்க போது? அப்டின்னு தானே கேட்குறீங்க. நானும் உங்கள மாரி தாங்க நெனச்சேன். வாங்கங்க ஒரு சின்ன கத மூலமா பார்க்கலாம். ஒரு 11 வயசு பொண்ணு. அவ வந்து அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கா. ஒரு சம்மர் வெக்கேஷன். சூப்பரா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. எக்ஸாம் எல்லாம் முடிச்சாச்சு. அப்ப அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. அவங்க கேட்குறாங்க, "எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சுதாம்மா? அடுத்து என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்குறாங்க. "எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சுது அங்கிள். 2 மாசம் சூப்பரா சாப்பிட்டு, சாப்பிட்டு உட்காந்து டிவி தான் பார்க்க போறேன்." அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த அங்கிள் வந்து கேட்குறாங்க, "ஆ உன்னோட வெக்கேஷன் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கியாம்மா? எப்படி யூஸ்ஃபுல்லா கழிக்கணும் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை திரு திருன்னு முழிக்கிறா. "அப்படிலாம் இல்ல அங்கிள். அப்படிலாம் எதுவும் நான் பிளான் பண்ணல." அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, "அ உன்னோட வெக்கேஷன நெறைய நல்ல விஷயங்கள கத்துக்கொள்ளலாம்ல. அப்புறம் உன்னுடைய ஹாபீஸ் பொழுதுபோக்கு விஷயங்கள்லாம் இருக்கும். அதுல ஒரு தெளிவான முடிவு எடுக்கலாம் இல்லையா? அது வந்து உன்னோட இலக்குகள எப்படி அடையணும் அப்படின்றதுக்கு ஒரு ஊந்துதலா இருக்கும் இல்லையா?" அப்படின்னு அவரு கேட்கிறாரு. உடனே அனிதா வந்து அப்படியே விழுந்து, விழுந்து, விழுந்து சிரிக்கிறா அந்த பொண்ணு. "எனக்கு லட்சியமே கிடையாது அங்கிள். லட்சியம் அப்படின்னா எதுவும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் எப்படி நான் அத பத்திலாம் சிந்திக்க முடியும்?" அப்படின்னு அவ சொல்றா. உடனே அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, "லட்சியத்த உருவாக்குறதுக்கு இதான் கரெக்ட்டான நேரம்" அப்படின்ட்டு அந்த பொண்ணுட்ட, "நீ டிவிய ஆஃப் பண்ணிட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணும் மரியாதையா டிவிய ஆஃப் பண்ணிட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு வரா. பேப்பர் எடுத்துட்டு வந்த உடனே, அந்த பெண் எடுத்து அவரு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்றாரு. அவளுக்கு புரிய வைக்கிறாரு. "உனக்கு எந்த துறையில ரொம்ப பிடிக்கும்? எந்த வேலை செய்ய உனக்கு ரொம்ப பிடிக்கும்?" அப்படின்னு கேட்குறாரு. "எந்த பாடத்துல உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த பாடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? வரையறதுல எது ரொம்ப பிடிக்கும்?" அப்படின்னு நெறைய விஷயங்கள் கேட்குறாரு. இப்படி ஒண்ணு ஒண்ணா கேட்கும்போது, அவ வந்து அவளுடைய ஒவ்வொரு ஆசையா சொல்றா. "எனக்கு வந்து மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்கெட்ச் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டான்ஸ் ஆடுறது ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு ஒவ்வொரு ஆசையா சொல்றா. அப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த பிரேஸ்லெட் செய்றது, கம்மல் செய்றது அது ரொம்ப பிடிக்கும். சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. ஒரு சில நிமிஷத்துல அப்படியே கண்ண விரிச்சு அவளுடைய அந்த பட்டியல் வந்து அப்படியே நீண்டுட்டே போகுது. ஒண்ணு ஒண்ணா ரொம்ப எக்ஸைட்டிங்கா சொல்றா. சரின்னு சொல்லிட்டு முதல்ல அ இந்த இதோட அவளுடைய வியப்புல அவ சொல்றா இல்லையா? இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அவரு குத்து மதிப்பா எழுதிக்கிறாரு. எழுதிட்டு ஒரு 10 நிமிஷம் அது எல்லாத்தையும் கரெக்ட்டா வரிசைப்படுத்துறாரு. அடுத்த ஒரு 25 நிமிஷத்துல அவருடைய கோல வந்து செட் பண்ணியாச்சு.
செட் பண்ணி அவகிட்ட கையில குடுத்தாச்சு. ஏன்னா, அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படின்றது எல்லாமே அவ சொல்லிட்டா. அத வச்சு ஒரு கோல செட் பண்ணி கையில குடுக்குறாரு. ரொம்ப ஆச்சரியத்தோடையும், அவ ஒரு ரொம்ப பெருமிதத்தோடையும் அத வந்து பார்க்குறா. அவளுக்கு வந்து அதுவரைக்கும் அவளுடைய வாழ்க்கையில வந்து ஒரு அர்த்தமே இல்லாம இருந்துச்சு. இப்போ அவரு செட் பண்ணி குடுத்த உடனே, அவளுக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி அவளுடைய வாழ்க்கைக்கே ஒரு ஒரு புதிய அர்த்தம் கிடைச்சது மாதிரி இருந்துச்சு. "இதெல்லாம் ஓகேப்பா. எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு எப்படிப்பா?" அப்படின்னு தானே கேட்குறீங்க? காலையில எந்திரிச்சு, ஸ்கூல் கெளப்பி விட்டு, அப்புறம் ஹோம் ஒர்க் பண்ண வச்சு, "இதுல எங்கப்பா கோல செட் பண்றது?" அப்படின்னு தானே கேட்குறீங்க? வாங்கங்க. இது இவ்வளோ சொன்ன ஆத்தர் வந்து அடுத்தல வழியும் சொல்ல மாட்டாரா என்ன? நெறைய வழி சொல்லியிருக்காரு. எப்படி பெரியவங்கள போலவே குழந்தைங்களுக்கு கோல் தேவ அப்படின்றத வந்து இந்த ஆத்தர் வந்து நெறைய விஷயத்துல சொல்றாரு. ஏன்னா, குழந்தைங்களுக்கு கோல் அப்படின்னு ஒண்ணு இருந்தா மட்டும் தான், அது குழந்தை பருவத்தில இருந்தே அது ஒருமுகமா செயல்படும் அப்படின்னு சொல்றாரு. சரி, குழந்தைங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் கோல் வச்சுக்கலாம்? பெரியவங்களா இருந்தா படிக்கணும், இந்த மாதிரி ஜாப் போணும், இந்த மாதிரி வீடு கட்டணும், இத்தன வருஷத்துக்குள்ள வீடு கட்டணும், இந்த மாதிரி கோல் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு என்னப்பா கோல் வச்சுக்க முடியும்? அப்படின்னு தானே கேட்குறீங்க? வாங்கங்க. அதாவது பாடம் சம்மந்தமா வச்சுக்கலாம் கோல். அதாவது என்ன அப்படின்னா, ஆம் இந்த இந்த வருஷம் இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சுக்கலாம். இந்த வருஷம் மேத்ஸ் எக்ஸாம்ல ஒரு 85% மார்க் வாங்கணும் அப்படின்னு கோல் வச்சுக்கலாம். சரி, பாடம் சாராத விஷயத்துல வச்சுக்கலாமா? கண்டிப்பா வச்சுக்கலாம். அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதுல வச்சுக்கலாம். இப்ப வந்து இப்ப என் பொண்ணு பாட்டு பாடுவா. இந்த வருஷம் வந்து வர்ற அ பூஜா ஹாலிடேஸ் வரும் இல்லையா? சரஸ்வதி பூஜைக்கு ஒரு கோவில்ல போயி ஒரு 5 பாட்டு பாடணும் அப்படின்னு கோல் செட் பண்ணிக்கலாம். ஒரு 6 வாரத்துக்குள்ள அவளுக்கு சொந்தமா ஒரு அழகா ஒரு ட்ராயிங் அவளே ஓனா வரையணும் அப்படின்னு நம்ம கோல் செட் பண்ணி குடுக்கலாம். ஆ இது வந்து பாடம் சாராத விஷயம். அப்புறம் சொந்தமா இலக்குகள் வச்சுக்கலாம். அடுத்த ஒரு 5 மாசத்துக்குள்ள இவ்ளோ கிலோ வெயிட்ட குறைப்பேன். என்னோட கோபத்த நான் கம்ப்ளீட்டா குறைப்பேன். அப்படின்னு இது வந்து சொந்தமா கோல் வச்சுக்கலாம். சமூகம் சார்ந்த கோல் வச்சுக்கலாம். இந்த வருஷம் வந்து ஒரு 10 மரங்கள் வந்து நடணும். ஸ்கூல் லீவ்ல எங்களுடைய கிராமத்துல எழுத படிக்க தெரியாத குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுப்பேன். அப்படின்னு சமூகம் சார்ந்த கோலா இருக்கலாம். குடும்ப இலக்குகள் சார்ந்ததா இருக்கலாம். என்ன அப்படின்னா, தாத்தா, பாட்டியோட டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பண்ணி பேசுவேன். என் அம்மா, அப்பாக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வரும் இல்லையா? வரும்போது நானே ஒரு ஆல்பம் தயாரிச்சு குடுப்பேன். அப்படின்னு கோல் செட் பண்ணிக்கலாம். சரி, இத உங்க குழந்தைகிட்ட நீங்க எப்படி கோல் செட் பண்ண போறீங்க? இதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி கோல் எல்லாம் வச்சுக்கலாம். இது பண்ணலாம் குழந்தைங்களுக்கு. இதுவரைக்கும் நமக்கு குழந்தைங்களுக்கு என்ன கோல் செட் பண்ணணும்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப அத பத்தி ஒரு ஐடியா கிடைச்சது. சரி, இத வந்து உங்க குழந்தைககிட்ட நீங்க எப்படி கோல் செட் பண்ணணும் அப்படின்றத சொல்றாரு. குழந்தைங்களுக்கு வேற வேற கோல் வந்து இருக்கும். குழந்தைங்க கிட்ட அவங்களுடைய கோல் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம கேட்கணும். எதுவுமே இல்ல அப்படின்னு அப்படியே கண்ண திரு 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 திருன்னு முழிச்சாங்க அப்படின்னா, அத பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா, பெரியவங்க நமக்கே நெறைய பேருக்கு கோல் இல்ல. ஸோ, குழந்தைங்க இந்த விஷயத்துல வந்து நம்ம தான் பயிற்சி கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க வந்து ஃப்ரீயா இருக்கிற சமயம். அவங்க நெருக்கடியா ஏதாவது ஸ்கூல் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்கும்போது, "வாப்பா உன் கோல செட் பண்ணலாம்" அப்படிலாம் கூப்பிடாதீங்க. அந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கா ஏதாவது மூவி போடும்போது, "வா உட்காந்து கோல் செட் பண்ணலாம்லாம்" கூப்பிடாதீங்க. அவங்க ஹேப்பியா, ஜாலியா, ஃப்ரீயா இருக்கும்போது, அவங்கள வந்து விட்டுருங்க. அவங்க ஜாலியா இருக்கட்டும். அவங்களுக்கு வேலையே இல்லாம போர் அடிக்கும் இல்லையா? எப்பவாவது அமைதியா உட்காந்துருப்பாங்க. அந்த சமயம் அவங்கள கூப்பிடுங்க. கூப்ட்டு அத வந்து புரிய வைங்க. எல்லாருக்கும் கோல் அப்படின்ற ஒண்ணு கட்டாயமா இருக்கணும். அவங்களுடைய கோல் இருந்தா மட்டும் தான், அவங்களால வந்து அடுத்த நகர்வு வந்து அவங்க எடுத்து வைக்கிற நகர்வு வந்து கரெக்ட்டா இருக்கணும். அப்படின்றத வந்து சொல்லி புரிய வைங்க. அவங்களுடைய கோல் என்ன அப்படின்றத கொஞ்சம் பொறுமையா நீங்க கேளுங்க.
அதே மாதிரி உங்களுடைய கோல் நீங்க ஏதாவது செட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அம்மா வந்து இந்த மாரி செட் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் முடியதுக்குள்ளாடி நான் வந்து இத்தன ஸ்டோரி வந்து நான் YouTubeல சேனல்ல போட்டிருப்பேன் அப்படின்னு அம்மா இப்படி செட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி பாப்பாக்கு ஏதாவது இருக்கா? அப்படின்னு நம்ம கேட்கலாம். நம்மளோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கும்போது, அவங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ, அ அவங்களுடைய வாழ்க்கையிலயும் லட்சியங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியத்த வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ஆசைகள் என்ன? அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கு? அப்படின்றது எல்லாமே நம்ம அவங்க கிட்ட இருந்து கேட்கணும். அவங்களுடைய கனவுகள் என்ன? அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு, ஆ அடுத்த வருஷத்துக்குள்ள வாழ்க்கையில ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நீ எத அடையணும்னு நெனைக்கிற? எந்த லெவலுக்கு போணும்னு நீ நெனைக்கிற? அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். ஆரம்பத்தில வந்து அவங்களுக்கு எத சொல்ல தெரியும் அப்படின்னா, பாடம் சம்மந்தமா தான் தெரியும். ஏன்னா, இப்ப இருக்க காலகட்டத்தில நம்ம குழந்தைங்க ஃபுல்லாமே எப்படி இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஸ்டடீஸ் பத்தி மட்டும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நெறைய. கூடி போனா பாட்டு கிளாஸ், இல்ல பரதநாட்டியம் கிளாஸ் இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ, அவங்களுக்கு மேக்ஸிமம் முதல்ல சொல்லும்போது பாடம் சம்மந்தமாவும், அப்புறம் வந்து சொந்த இலக்குகள் மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ, பரவால்ல. நீங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கடி வந்து குடுக்காதீங்க. எப்பவுமே அவங்களுக்கு வந்து உடனே இந்த கோல சொல்லணும் அப்படின்றவங்கள அவங்கள கட்டாயப்படுத்தாதீங்க. அது மாதிரி நீங்களாவே அவங்களுக்கு "நீ நல்லா பாட்டு பாடுவல்ல, பாட்டு பாடுறது தான் உன்னோட கோல் செட் பண்ணிக்கலாமா?" அப்படின்னு நீங்களாவே வந்து அவங்களுக்கு உருவாக்கி குடுக்காதீங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு கைட் பண்ற ஒரு பயிற்சியாளர் மாரி தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆத்தர். அதாவது அ குழந்தைங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கொஞ்சம் நிதானமா கேளுங்க. கேட்டுட்டு அவங்களுக்கு சிந்தனைய தூண்டுற மாரி கொஸ்டின்ஸ கேட்கலாம் அவங்கள. அது தப்பு கிடையாது. இந்த இலக்க நீ இந்த கோல நீ எதுக்காகம்மா சூஸ் பண்ணியிருக்க? அம்மா தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்றத கேட்கலாம். அந்த மாதிரி சொல்றாரு இந்த ஆத்தர். அப்புறம் என்ன அப்படின்னா, அவங்களே ஒரு கோல் உருவாக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஒரு மன நிறைவு வந்து இருக்கும். குழந்தையோட நீங்க உட்கார்ந்து பேசும்போது, ஒரு தீர்மானத்த குழந்தைங்க மேல திணிக்க கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. ஓகே. இப்ப இத சொல்லிர்லாம். இத கோல் செட் பண்ணிக்கோ. இப்ப அந்த கோல செட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம நம்மளோட ஆசைகள் எல்லாம் அவங்க கிட்ட போய் திணிக்கக்கூடாது. அவங்களோட ஓன் இதுல அவங்களோட ஆசை என்னவோ, அந்த இத தான் நம்ம வந்து செட் பண்றதுக்கு ஒரு உதவியா இருக்கணும். அவ்வளோதான். எதையுமே சொல்லி கட்டாயப்படுத்தி திணிக்கக்கூடாது. இது நமக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது. அப்படின்னு சொல்றாரு இந்த ஆத்தர். அதே நேரம் அந்த அவங்களோட திறமைக்கு ஏற்ப அந்த கோல வந்து குடுங்க. செட் பண்ணி குடுங்க. ஏன்னா, ஆ அது வந்து ஒரு பர்டனா இருக்கக்கூடாது. ஒரு சுமையா இருக்கக்கூடாது. அது எப்போதுமே ஒரு சவால் இருந்துறக்கூடாது. அதே நேரம் சவாலாக எதுவுமே நம்ம கொடுக்காமலும் இருக்கக்கூடாது. அப்படின்றாரு. இப்போ இலக்குகள் என்ன அப்படின்றத வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு என்ன இலக்குகள் அப்படின்றத அவங்களோட ஆசை, விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க கிட்ட கேட்டு, அவங்க கிட்ட நம்ம எழுதி வச்சுக்கிறோம். அத வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஆம் இப்ப வந்து அறிவியல் பாடம் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லாம, சயின்ஸ்ல இவ்ளோ மார்க் 95% மார்க் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு துல்லியமா சொல்லணும். அத மாதிரி அளவிட முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த அவங்களுடைய கோல் இருக்கும் இல்லையா? அந்த கோலோட தரத்தையும், அந்த மதிப்பையும் அவங்களுக்கு அளவிட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒ உதாரணத்துக்கு என்னோட தோட்டத்துல மரம் நடுவேன் அப்படின்னு சொல்லாம, எங்க வீட்டு பக்கத்துல இருக்க என்னுடைய தோட்டத்துல குறைஞ்சது நான் 10 மரமாவது நடுவேன் அப்படின்ற மாரி ஒரு அளவு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அத மாதிரி துல்லியமா சொல்லணும். அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு வந்து லாங்குவேஜ்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த குழந்தைய போய் கணித அறிவு வந்து அவங்களுக்கு வந்து சுமாரா இருக்கணும். ஸோ கணிதத்தில நல்லா மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கோல் செட் பண்ணி இது பண்ணக்கூடாது. அது வந்து அவங்களுக்கு திணிக்கிற மாரி ஆயிடும். அது மாரி நடைமுறைக்கு சாத்தியமானதா இருக்கணும். ஆ உதாரணத்துக்கு என்ன அப்டின்னா, ஆம் அவங்களோட திறமைக்கு ஏத்த மாதிரி பொருத்தமானதாவும் இருக்கணும் அது. கணித பாடத்துல அவங்க ஒரு 40 மார்க் தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்டின்னா, கணக்குல 95% எடுக்கணும். அந்த மாதிரி கோல் வந்து நம்ம வந்து செட் பண்ணி குடுக்கக்கூடாது. அவங்கள திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்டின்னு சொல்றாரு. அதே மாதிரி காலம் அப்டின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஒரு மனுஷன் ஒரு கோல் அடையணும் அப்டின்னா, சும்மா ரேண்டமா அடைவேன் அப்டின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு டைம் வந்து ரொம்ப முக்கியம். இந்த டைம்ல இந்த டேட் நான் வந்து
என்னுடைய கோல் அடைவேன் அப்படின்ற மாரி சொன்ன மாரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நான்வெஜ் சாப்பிடுறோம் அப்படின்னா, 3 மாசத்துக்குள்ள நான் நான்வெஜ் சாப்பிடுறத நிப்பாட்டிருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அது மாதிரி அ அந்த கோல செட் பண்ற அந்த இன்சிடென்ட் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கணும். நீங்களே வந்து கண்டிப்பா முடிவு எடுக்கக்கூடாது. குழந்தைங்க கூட நீங்க அந்த கோல செட் பண்ண உட்காரும்போது, முழு பொறுப்பையும் யார்கிட்ட விட்டுறணும்? குழந்தைங்க கிட்ட விட்டுறணும். கருத்துக்கள் மட்டும் தான் நீங்க சொல்லணும், அந்த இடத்துல. உங்களுடைய கருத்துக்கள திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அ உங்களுடைய கருத்து வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கணும். அப்புறம் வந்து எதிர்பார்ப்ப வந்து சமாளித்தல் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து அந்த பட்டியல் போடுறீங்க இல்லையா? அந்த சார்ட் போடும்போது, சில விஷயங்கள வந்து உங்க குழந்தைங்க வந்து எதிர்பார்க்கலாம். அப்படின்னா, அ அவங்க ஏதாவது எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அது ரிலேட்டடா அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் நீங்க உட்காந்து பேசுங்க. விரிவா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நீங்க கேட்கணும். "என்ன காரணத்தினால நீ இந்த கருத்த வந்து இப்படி சொல்றம்மா?" அப்படின்றத நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து டெய்லி நம்ம குழந்தை வந்து நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு, பாத்திரம் தேய்ச்சுட்டு, டிவி பாப்பா. அவ என்ன சொல்றா? "இல்லம்மா, நான் வந்து டெய்லியும் சாப்ட்டுட்டு, கொஞ்ச நேரம் டிவி பாத்துட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்து பாத்திரம் தேய்ச்சு தருவேன்." அப்படின்னு சொன்னா அப்படின்னா, கொஞ்சம் அதுக்கு வந்து விட்டு குடுங்க. இல்ல இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாரி இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி காலையில 6 மணிக்கு டெய்லி எந்திரிச்சு ஸ்கூல் போறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சொல்றாங்க, "நான் 6:30க்கு தான் எந்திப்பேம்மா. என்னால எந்திரிக்க முடியல." அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸா விட்டுருங்க அப்படின்றதையும் சொல்றாரு. அதாவது அவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து சமாளித்தல் அப்படின்னு சொல்றாரு. அது மாரி ஒவ்வொரு குழந்தையும் வித்தியாசமா இப்ப ஒரு வேள ட்வின்ஸா இருந்தா கூட, அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி கோல் செட் பண்ண மாட்டாங்க. 2 பேருடைய திறமைகளும் வேற, 2 பேருடைய எதிர்பார்ப்புகளும் வேற, 2 பேரோட ஆசைகளும் வேற அப்படின்னு சொல்றாரு இந்த ஆத்தர். அதே மாதிரி ஜாலியா இருக்கணும். இந்த கோல் செட் பண்ணா அவங்க ஒரு டிப்ரஷனோ, அது முடிக்கணும் முடிக்கணுன்ற ஒரு இதோ அந்த வேலைய செய்யும்போது ஹேப்பியா செய்யணும். இப்ப நம்ம வந்து வீடுலாம் கிளீன் பண்றோம், இது பண்றோம் அப்படின்னா, அம்மா வந்து இப்ப வந்து வீடு கிளீன் பண்ணிட்டு, பாத்திரம் தேய்ச்சுட்டு வரேன். அதுக்குள்ள பாப்பா இந்த வேலைய முடிங்க. அப்படின்ற மாதிரி அது ஜாலியா போணும் அப்படின்றதையும் சொல்றாரு. முக்கியமா கோல எழுதி முடிச்சதுக்கப்புறம், அத வந்து ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி முடிஞ்சா ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து, உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்லயோ, இல்ல உங்க வீட்ல தெரியிற மாதிரி, உங்க குழந்தைக்கு தெரியிற மாரி ஒரு இடத்துல, ரொம்ப கிராண்டா உங்க குழந்தையோட ஃபோட்டோ போட்டு, அதுல நெறைய ஸ்டிக்கர்ஸ் அவங்களுக்கு என்ன ஸ்டிக்கர்ஸ் பிடிச்சிருக்குமோ, அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கி ஒட்டி, இந்த வருஷம் இந்த டேட்ல இத்தன பாட்டு என் குழந்தை இந்த இடத்துல படிக்க போறா. அப்படின்ற மாரி ரொம்ப ஹேப்பியா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாரி குழந்தைங்கள வந்து நெறைய கவனியுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, சில பேர் கோல செட் பண்ணி குடுத்துட்டு, அவங்க வந்து அத எத கண்டுக்கிறதே இல்ல. ஏன்னா அது வந்து குழந்தைங்க. ஸோ ஒரு ஒரு சில குழந்தைங்க வந்து 1 மாசம் பண்ணும், அப்புறம் பண்ணாது. சில குழந்தைங்க 1 வாரம் பண்ணும், அப்புறம் பண்ணாது. ஸோ அத வந்து கவனிங்க. அத ஒரு மேற்பார்வை மாதிரி வந்து பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வந்து ரொம்ப அவசியம். ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில குழந்தைக்கு ஒரு தடவ சொன்னா போதும். சில குழந்தைங்களுக்கு நெறைய வாட்டி சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கால அளவு வந்து குழந்தைங்களுக்கு குழந்தைங்க மாறுபடும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆத்தர். அது மாதிரி குழந்தைய நல்ல திசைக்கு நம்ம வந்து கொண்டு வர நெறைய வழிகள் வந்து இருக்கு. ஒரு குழந்தை வந்து திசை மாறி போது அப்படின்னா, உடனே நீங்க திட்டாதீங்க. அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்றத ஒரு பேப்பர் எடுத்துட்டு நீங்க உட்கார்ந்து யோசிங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படின்றத நீங்க யோசிங்க. ஸோ, சில நேரத்துல அவங்களுடைய கோல் வந்து தெளிவா இல்லாம இருக்கலாம். இல்ல அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். இதனால அவங்க நல்ல வழிக்கு போகாம, அவங்க தீய வழிக்கு போக நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதையும் இந்த ஆத்தர் சொல்றாரு. குழந்தைங்களோட நீங்க நிதானமா உட்காந்து பேசும்போது, அவங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள் எல்லாம் தெரிஞ்சிரும். அவங்களுடைய கோல் நம்ம செட் பண்ணிருவோம். ஸோ, அ ஏற்கனவே அவங்க கோல்ல எவ்ளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முடிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. "யூ ஆர் கிரேட்டடா கண்ணா. யூ ஆர் கிரேட்டடா செல்லம். சூப்பரா பண்ணியிருக்க. எவ்ளோ அழகா பண்ணியிருக்க." அப்படின்னு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா, அ வாழ்க்கையே வந்து ஒரு எதிர்பார்ப்பு தான். எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. நம்மள அப்ரிஷியேட் பண்ணணும். நம்மள இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அது மாரி குழந்தைங்க. ஸோ நெறைய அப்ரிஷியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இலக்குகள் வந்து நீங்க செட் பண்ணியிருக்க கோல் வந்து அந்த குழந்தைக்கு சூஸ் கரெக்ட்டா இல்ல அப்படின்னா, அந்த குழந்தைய விட்டு அந்த கோல சேஞ்ச் பண்ணுங்க. எனக்கு இது முடியலப்பா அப்படின்னா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அத பண்ணுடா அப்படின்னு அத அவங்கள வச்சே மாத்தி அமைச்சுக்கோங்க. பெருசா அவங்கள ரொம்ப நெருக்கடிக்கு வந்து ஆளாக்காதீங்க. அந்த மாதிரி குழந்தைங்க
மேல நீங்க எவ்ளோ அளவுக்கு அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்றதையும், எந்த உதவினாலும் எங்க அம்மாகிட்ட கேட்டா, எங்க அம்மா எனக்கு செய்வாங்க. அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இருக்கணும். அத வந்து அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி செய்யும்போது, அ எந்த பலனும் கிடைக்கலனா கூட, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "என்னால எதையும் சாதிக்க முடியும்." அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கு இருக்கும். அத மாதிரி சவால்களை, லட்சியங்களை துடிப்புடன் வைத்துக் கொள்ளும். அதாவது அந்த சவால்கள் இருக்கு இல்லையா? அத வந்து அ ரொம்ப துடிப்போட ஏத்துக்கிற மனப்பான்மை வந்து இருக்கும். அ அதாவது இந்த குழந்தைங்களோட எதிர்பார்ப்பு, அந்த விருப்பங்களுக்கு பொருத்தமானதா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஆத்தர். அந்த இலக்குகள் இருந்தா மட்டும் தான், அத எப்படி முடிக்கணும் அப்படின்ற ஒரு சவாலுக்கு வந்து அவங்க வருவாங்க. அத வந்து ரொம்ப உற்சாகமா பண்ணுவாங்க. அத மாதிரி அது அவங்களுடைய சுயமரியாதையை வந்து தூண்டும். சுய உரிமையை தூண்டும். ஒரு போட்டி மனப்பான்மை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து இவங்க அந்த விஷயத்த அவங்க ஆர்வமா பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து எனக்கு பொம்மை தரணும், எனக்கு பணம் தரணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து எந்தவித புற தூண்டுதலுமே இல்லாம அந்த விஷயத்த செய்வாங்க. ஒரு இலக்குல சுயமா அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா, அது தர்ற மகிழ்ச்சி வந்து எதுக்குமே ஈடாகாது. ஒரு விஷயத்துல சின்னதிலேயே அவங்களுக்கு ஒரு கோல் வச்சு அத கரெக்ட்டா செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா, அடுத்த கோல நோக்கி அவங்க நகர ஆரம்பிக்காங்க. அடுத்து என்ன கோல் செட் பண்ணணும் அப்படின்னு நகர ஆரம்பிப்பாங்க. இப்படியே ஒரு சுழற்சி வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் அப்படின்றாரு இந்த ஆத்தர். ஸோ, இப்ப வரைக்கும் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கோல் செட் பண்ணல அப்படின்னா, இன்னைக்கு நைட் உட்காந்து உங்க குழந்தைங்களுக்கு சூப்பரா ஒரு கோல் செட் பண்ணி குடுங்க. அடுத்த நாள் இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி.